Hello viewers, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் 11th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது. நம்ம பார்க்குற டாபிக் பேரு கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா the excess of the price which a person would be willing to pay a thing rather than go without the thing over that which he actually does pay in economic measure of this surplus satisfaction. This may be called as consumer surplus. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் இருக்காரு, அவர் அந்த மார்க்கெட்டில் இருக்க செல்லர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு காசை அவர் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. ஆனால் அந்த குட்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸையும் அவர் கொடுக்குற விரும்புகிற காசையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். அதில் வரது தான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு பே, அதாவது அவங்க என்ன கொடுக்க விரும்புகிறாங்களோ அதையும் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ், அதாவது அவன் என்ன கொடுக்குறான் அந்த குட்ஸோட ப்ரைஸு, அதாவது அதோட காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அதோட ஆக்சுவல் ப்ரைஸை தான் அவங்க பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணுற ப்ரைஸ் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன், அதாவது இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த சாத்தியக்கூறுகள், அதாவது இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அதாவது அசம்ஷனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் அசியூம்டு தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு. மார்ஷல் என்ன அசியூம் பண்ணியிருக்காருன்னா, யூட்டிலிட்டியை நம்ம மெஷர் பண்ணலாம், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற யூஸ்ஃபுல்னஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு அவர் அசியூம் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து மார்ஜினலிட்டி ஆஃப் த மணி ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் த கான்ஸ்டன்ட், அதாவது இந்த குட்ஸை கன்சியூம் பண்ணுற கன்சியூமரோட இன்கம் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர் ஆர் நோ சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் த கமோடிட்டி இன் கொஸ்டின், அதாவது இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காரு, அவர் கன்சியூம் பண்ணுற குட்ஸுக்கு எந்த விதமான சப்ஸ்டியூஷனும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் டீ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிங்கிங் காஃபி, அது மாதிரி சப்ஸ்டியூட்டபிள் குட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டேஸ்ட்டு, இன்கம், கேரக்டர் ஆஃப் த கன்சியூமர் டு நாட் சேஞ்ச், அதாவது கன்சியூமரோட டேஸ்ட்டு, ஹேபிட், ப்ரிஃபரன்ஸ், அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட சுவை, நிறம், அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதம் எதுவுமே மாறக்கூடாது. அப்புறம் யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமோடிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த அதர் கமோடிட்டிஸ். இந்த யூட்டிலிட்டி, அதாவது இந்த யூஸ் பண்ணுறத விதத்தை ஒரு கமோடிட்டி இன்னொரு கமோடிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சியூமர் சர்ப்ளஸோட டாப்பிக்கை யார் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அவங்க தான் முதல்ல வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை யார் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஜியோன்ஸ் அண்ட் ஜூயல் டிபிட். எப்போ 1844 இதை வந்து அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டயக்ராம், அப்புறம் டேபிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து ஒரு இந்த ப்ரைஸ் இருக்குது, இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ், அதாவது PCQ இந்த பாக்ஸ், அதாவது இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ், அந்த குட்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸ். இது வந்து அந்த கன்சியூமர் பே பண்ண நினைக்கிற காசு, அதாவது அவங்க வில்லிங் டு பே, வாட் ஹி வில்லிங் டு பே, அதுதான் இந்த மணி. ஆக மொத்தத்தில் இந்த இடம் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸாக கருதப்படுது. கன்சியூமர் சர்ப்ளஸ் அதாவது என்ன, இந்த ஆக்சுவல் ப்ரைஸையும் அவங்க கொடுக்க நினைச்ச ப்ரைஸையும் மைனஸ் பண்ணால் பாக்கி இருக்க இந்த இடம் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டிஸ் ஆப்பிள் 1 2 3 4. நம்ம இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க என்ன, அதாவது வில்லிங் டு பே அப்படின்னா 6 rupees வந்து அவங்க வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 2 rupees. அதனால் கன்சியூமர் சர்ப்ளஸ் இதில் எவ்வளோ வரும்? பொட்டன்ஷியல் ப்ரைஸ் எது? பொட்டன்ஷியல் ப்ரைஸ் வந்து 6. ஆக்சுவல் ப்ரைஸ் என்னது? 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் இஸ் 4. இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். அதே மாதிரி வரிசையாக பாருங்கள். 2க்கு அதே மாதிரி எனக்குள்ள 5, 2 ஆப்பிள் வாங்கணும், அவரோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 5 rupees கொடுக்குறாரு, ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 2 rupees. ஸோ தட் 5 - 2 = 3. அடுத்து இந்த இடத்துல 3 யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டி, அதாவது ஆப்பிள் வாங்குறாங்க. அப்புறம் மார்ஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 4 - 2 = 2. அடுத்து 4 யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் ஆப்பிளில் வந்து வாங்குறாங்க. அப்படி வாங்குற ஆப்பிளோட பொட்டன்ஷியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் இஸ் 1. அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டி, அதாவது ஆப்பிள் 5 வாங்குறாங்க, அதுக்கு அவங்க மார்ஜினல் அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அது போக ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன வச்சுருக்காங்க 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இஸ் 0. இந்த இடத்துல நம்மளுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் கிடைக்காது, அதாவது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றது தான் இந்த டேபிள் நம்மளுக்கு இந்த இடத்துல டினோட் பண்ணுது. இந்த டெஃபினேஷன் வந்து எது எதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எது எதுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது
இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி cannot be measured because utility is subjective concept. யூட்டிலிட்டி வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அதை நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். அதனால் இது வந்து ஒரு கிரிட்டிசம் பாயிண்ட்டு. அதாவது இந்த இடத்துல வந்து இது என்ன சொல்கிறாங்க, இது வந்து எக்ஸப்ஷனா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் த மணி டஸ் நாட் ரிமைன் த கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு இடத்துல ஒரு இன்கம், அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு இன்கம் வாங்குறாரு, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்கம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ சப்போஸ் ப்ரொமோஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வந்து கூடும். சப்போஸ் அவங்க அந்த வேலையை விட்டு நின்றாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் இருக்காது. அதனால் அவங்களோட இன்கம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு வந்து ஒரு அசம்ஷன் பாயிண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் ப்ரைஸஸ் இன்டர்னல் இட் மேட் பி நோ த கன்சியூமர் ஹிம்செல்ஃப். அதாவது அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ தான் இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன கன்சியூமர் சர்ப்ளஸ் 6 rupees ஆக்சுவல் ப்ரைஸ், ஒரு ஆப்பிளோட விலை 2 rupees எல்லாரும் தெரியும். அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே, அது வந்து அவருக்கு தெரியும், கன்சியூமருக்கே தெரியும். அதனால் இது ஒரு கிரிட்டிசம் பாயிண்ட். அடுத்து என்ன இருக்குது, லா ஆஃப் டிமாண்டு. லா ஆஃப் டிமாண்டை வந்து யார் முதல்ல வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஹார்வி அப்புறம் ஸ்டோனியர் அண்ட் ஹேக்யூ 2 பேருமே ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லா ஆஃப் டிமாண்டு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன டிமாண்டை வந்து இது ஸ்டடி பண்ண போகிறோம், அதாவது நம்ம எக்ஸாமுக்கு இதை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் கொடுத்ததும் சாமுவல்சன் கொடுத்ததும் இவங்க 2 பேர் தான் ஒரு கிரேட் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த லா ஆஃப் டிமாண்டை வந்து முதல்ல கொடுத்தது யார், அகஸ்டின் கோர்னட். இப்போ 1838 கொடுத்துருக்காரு. அப்புறம் இதை வந்து ரீஃபைன் பண்ணி, அதாவது இதை சுத்தப்படுத்தி எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காரு ஆல்ஃபர்ட் மார்ஷல். இது வந்து ஃபஸ்ட்டு அகஸ்டின் கார்னட் முன்னாடியே கொடுத்துட்டாரு. லேட்டர் அதாவது 19th century ஆல்ஃபர்ட் மார்ஷல் வராரு. அவர் இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எலாபரேட் பண்ணியிருக்காரு. அடுத்து இதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எ குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் டைமண்டஸ் வித் ரைஸ் இன் ப்ரைஸ். இப்போ டிமாண்ட் இருக்குது, ஒரு கமோடிட்டிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அந்த டிமாண்ட் வந்து எப்போ கூடும், அந்த கமோடிட்டியோட விலை குறையிறப்ப. அந்த டிமாண்ட் எப்போ குறையும், அந்த கமோடிட்டியோட விலை கூடுறப்ப அப்படின்னு மார்ஷல் சொல்லியிருக்காரு. அடுத்து லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் த பீப்புள் வில் பை மோர் அட் லோவர் ப்ரைஸஸ் அண்ட் பை லெஸ் அட் ஹையர் ப்ரைஸஸ் அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம். மற்ற எந்த பொருள்களும் மாறாமல் அப்படியே இருந்தால் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அதாவது கம்மியான விலையில் நிறையா வாங்குவாங்க. ஹையராக ப்ரைஸஸ், அதாவது ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இருக்கிறப்ப அந்த குட்ஸை வந்து கம்மியாக வாங்குவாங்க அப்படின்றத சாமுவல்சன் சொல்லியிருக்காரு. அடுத்து இதோட அசம்ஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் த கான்ஸ்டன்ட். இந்த கன்சியூமரோட இன்கம் வந்து லெவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்சியூமரோட டேஸ்ட்டு, ஹேபிட், ப்ரிஃபரன்ஸ் 3மே மாறாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதோட ப்ரைஸு, இதை எந்த கமோடிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அடுத்த கமோடிட்டிஸோட ப்ரைஸ் மாறவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து எந்த விதமான சப்ஸ்டியூட்ஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ட்ரிங்கிங் டீ இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி, ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து டிமாண்ட் ஃபார் த கமோடிட்டி மஸ்ட் பி கண்டினியூவஸ். ஒரே ஒரு டிமாண்ட், அதாவது அந்த கமோடிட்டிக்கான டிமாண்ட் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும், அதே அளவில் இருக்கணும். அடுத்து தேட் ஷுட் பி நோ சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் த கமோடிட்டி. அந்த கமோடிட்டியோட குவாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்க டயக்ராம் அப்புறம் டேபிள் ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஷெடியூல்ஸ்க்கான ஒரு டயக்ராம் என்ன, ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கப்ப டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 5 rupees இருந்துச்சு அப்படின்னா 1 kilo, அதாவது ப்ரைஸ் வந்து 5 ரூபா இருக்குப்பா அப்படின்னா இத்தனை பேர் வாங்குவாங்க, ஒரு ஆள் தான் வாங்குவாங்க, அவர் ரிச்சஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. அடுத்து ப்ரைஸ் 4 rupees குறையிறப்ப 2 பேர் வாங்குவாங்க, 3 rupees குறையிறப்ப 3 பேர் வாங்குவாங்க, அடுத்து 2 குறையிறப்ப 4 பேர் வாங்குவாங்க. அப்புறம் கடைசியாக 1 இருக்கப்ப ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கப்ப நிறைய பேர் வாங்குவாங்க. அதுதான் இந்த டேபிள் டினோட் பண்ணுது. அடுத்து இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹையில் இருக்குது, ஃபர்ஸ்ட் லெவல் டாப்பில், அதாவது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 1, அதாவது குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 1 kg தான் இருக்கும். அடுத்து 4 இருந்தால் 2 kg மாறும், 3 இருந்தால் 3 மாறும், 2 இருந்தால் 4 மாறும், அடுத்து 1 இருந்தால் 5 மாறும். அப்படின்றத டேபிளில் சொன்னதை டயக்ராமில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டிமாண்டெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுற சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் டேக்ஸ், அதாவது டேஸ்ட் அண்டு ஃபேஷன். முதல்ல வந்து டாக்ஸேஷன் பற்றி பார்த்துடலாம். டாக்ஸேஷன் வந்து ஸ்லிப்பாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன் என்ன, டேக்ஸ்னால் இப்போ ஒரு குட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து போடுறது தான் டேக்ஸு. சப்சிடினா அந்த குட்ஸை எல்லாருக்கும் போய் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பூவர் பீப்புள் அந்த குட்ஸை வாங்கணும்னா சில சப்சிடி, அதாவது மானியம், அந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து கொஞ்சம் குறைச்சி தருவாங்க, அதுதான் சப்சிடி. அந்த 2 இடத்துலையும் மாறும். இப்போ டாக்ஸேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுருந்தாங்கன்னா ப்ரைஸு, கமோடிட்டியோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதை யார் வாங்குவாங்க, ரிச்சஸ்ட் பர்சன் வாங்குவாங்க.
கொஞ்சம் மீடியமான பர்சன்ஸ் வாங்குவாங்க. அதில் புவர் பீப்புளால் வாங்க முடியாது. சப்சிடி கொடுக்குறப்ப புவர் பீப்புளாலேயும் வாங்க முடியும், ரிச்சஸ் பீப்புளாலையும் வாங்க முடியும். அந்த இடத்துல சப்சிடியில் டிமாண்ட் கூடுது, டாக்ஸேஷனில் டிமாண்ட் குறையுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக இருக்குது. அடுத்து வாங்க சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன். இது ரெண்டுக்கும் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட டேஸ்ட்டும் ஃபேஷன், அதாவது நம்ம வந்து காலப்போக்கில் நம்ம கல்ச்சர்லாம் மாறிக்கிட்டே வருது. அப்போ நம்மளோட ஃபேஷன் வந்து மாறுது, அப்புறம் நம்மளோட டேஸ்ட்டும் மாறுது. அது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வர குட்ஸை தான் நம்ம வாங்குவோம். ஏற்கனவே இருக்க குட்ஸை வந்து நம்ம வந்து வாங்க மாட்டோம், அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்காது. அப்புறம் சேஞ்சஸ் இன் வெதர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. சம்மர் சீசனில் வி கேன் யூஸ் ஈட் ஐஸ்கிரீம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் கோல்ட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் சம்மர் சீசன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே இது வின்டர் சீசன்லேயோ அந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியுமா கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமை? அதுதான் இந்த இடத்துல டிமாண்ட் வந்து குறையும். அடுத்து சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன். இந்த குட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த குட்ஸ் இப்படி தான் இருக்கணும், வருங்காலத்தில் இப்படி இது கூடலாம், அப்போ நம்ம இப்பயே இதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில குட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. சேஞ்சஸ் இன் சேவிங். நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க அளவில் தான் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் சேவ் பண்ணி வச்சிருக்காரு மணி, அதாவது அவர் வந்து பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவரோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவர் சேவ் பண்ணி வச்சிருக்க காசுக்கு தகுந்த மாதிரி தான் அவரோட தேவைகள் இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன? பீரியட்ஸ் ஆஃப் பூம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இது வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா ஃபாலோட் ஏ கிரேட் டிப்ரெஷன் இன் 1930s. அது வந்து அவங்க எப்போ ஓவர் கம் பண்ணாங்க? 1940s ஓவர் கம் பண்ணாங்க. பல விதமான பிளான்ஸ்லாம் போட்டாங்க. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது, அதுக்காக தான் அந்த அமெரிக்கா சொன்னேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசெஷன் இருக்குது, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு ஹையாக இருக்காங்க, டெவலப்டாக இருக்காங்க. அடுத்து டிப்ரெஷனாக மாறுது, ஃபாலோ டு கிரேட் டிப்ரெஷன். அதுக்கடுத்து ரிகவரி ஆகுறாங்க. அதுக்கடுத்து இதில் வர்றது தான் ட்ரேட் சைக்கிள். ரிகவரிக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ்? பூம் ஸ்டேஜுக்கு வந்தாயிடுறாங்க. திருப்பி ரெசெஷன், அதாவது அவங்க வந்து டெவலப்டு நேஷனாக மாறுறாங்க. அதுதான் இந்த இடத்துல ட்ரேட் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டி நம்ம வந்து இந்த பேராகிராஃபை சொல்லலாம். இந்த டயக்ராம், அதாவது இந்த ஃப்ளோ சார்ட்டு, ஃபர்ஸ்ட் இது வந்து ரெசெஷன், அதுக்கடுத்து டிப்ரெஷன், அதுக்கடுத்து ரிகவரி, அதுக்கடுத்து பூம், திருப்பி பூமுக்கு அடுத்து திருப்பி ரெசெஷன் வந்துடும். அந்த மாதிரி மாறுறது ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அட்வர்டைஸ்மெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் அந்த இடத்துல ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம குட்ஸை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த குட்ஸோட சேஞ்சஸ் இன் இன்கம். இப்போ நம்ம இன்கம்லாம் வந்து நம்ம கூடுது குறையுது. இப்போ நமக்கு வந்து இன்கம் வந்து லோ லெவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட நெசசரி குட்ஸை மட்டும் வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம். நம்ம இன்கம் கொஞ்சம் கூடுது அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் குட்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகும். ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குவோம், சோஃபா, சேர், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட இன்கம் ரொம்ப கூடுச்சுன்னா லக்ஸரியஸ் குட்ஸ் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிங் டைமண்ட்ஸ், கோல்ட்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்து சேஞ்ச் இன் பாப்புலேஷன் கூடுறப்ப டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த டிமாண்டுக்கு இருக்க சில எக்ஸப்ஷன் இருக்குது. சில டிமாண்ட்க்கு வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்து இது டயக்ராம்குள்ளே அடங்காது, ரூல்ஸை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அன்யூஸ்ஃபுல் டிமாண்ட் கர்வ்ஸ் which do not obey the law and reverse occurs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? அதுக்கு கீழே வந்து இதோட ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனை பார்த்தா நம்மளுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ரீசன், given goods. given goodsனா என்ன? given goods or inferior goods is expensive to law of demand when a price of inferior goods fall. அதாவது இப்போ ஒரு குட்டோட ப்ரைஸ், அதாவது கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னா பூவர் வில் பை இட்ல, அதாவது பூவர் வந்து ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் அளவாக வாங்குவாங்க. மீடியமாக இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. லக்ஸுரியஸாக இருக்கவங்க சொல்லவே தேவையில்ல, அவங்க எப்பவும் போல் வாங்கிட்டே இருப்பாங்க. இதே இது அந்த குட்ஸோட ப்ரைஸ் வந்து ஹை ஆச்சுன்னா என்ன ஆகும்? பூவர் வந்து வாங்க முடியாது. மீடியம் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. அதே மாதிரி லக்ஸூரியஸ் பீப்புள், அதாவது ரொம்ப ரிச்சான பர்சன்ஸ் வந்து அதை எப்பவும் போல் அவங்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? ரைஸ் அண்ட் ராகி, ரைஸும் ரெண்டுமே மாறி மாறி வரும். அந்த இடத்துல ரைஸோட ப்ரைஸு, ராகியோட ப்ரைஸும் கூறுதுன்னா பூவர் வில் பை லெஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ ரைஸ் அண்ட் ராகியோட ப்ரைஸ் வந்து குறையுதுன்னா இப்போ எல்லாருமே நிறைய வாங்குவாங்க, டிமாண்ட் வந்து அதிகமாகும். அந்த இடத்துல நம்மளோட டிமாண்ட் கர்வை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வெப்ளான் ஆர் டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சிக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப கௌரவமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பையிங் டைமண்ட்ஸ், கோல்ட்ஸ், அதுதான் கௌரவமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக. இந்த நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப ரிச்சாக காமிச்சிக்கிறதுக்கு இவங்க வந்து நாங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கோம், கௌரவமாக இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பையிங் டைமண்ட்ஸ், எங்களுக்கு நிறையா பேர் இருக்குது ஒரு சுற்றி, அது மாதிரி
சொல்கிறாங்களே அதெல்லாம் வெப்லைன் ஆர் டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இது வந்து குட்வில்லையே அடங்கும். குட்வில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பேர், இப்போ ஒரு மனுஷர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப வந்து நல்லவர். ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம், அவர் வந்து கிரேட் சயின்டிஸ்ட், எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அவர் பேரில் நம்மளுக்கு ஒரு குட்வில் இருக்குல்ல, அது அந்த இடத்துல வந்து அது குட்வில்லாக இது பண்ணுதும். இந்த இடத்துல வந்து அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல குட்வில், இந்த இடத்துல ப்ரெஸ்டீஜியஸ், புரிஞ்சுக்காங்க. அடுத்து இக்னோரன்ஸ். இது எது வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி வாங்கினா இவ்வளோதான்ப்பா ப்ரைஸு, இது வந்து நம்ம வாங்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் இதோட ப்ரைஸ் கூடுறப்ப நம்ம வாங்கினா நம்மளை எல்லாரும் பெரியவங்க, அதாவது they will ignore as a rich person அப்படின்னு, they will consider as a rich person அப்படின்னு நினைக்கிறதுக்காக இக்னோர் பண்ணுறாங்க. இந்த குட்ஸை வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்ஸோட தேவை வந்து நம்மள இருக்கவே இருக்காது, ஆனால் அதை வாங்கினா நம்மளை வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லி அந்த குட்ஸை வாங்குறது, அதுதான் இக்னோரன்ஸ். அடுத்து ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன? ஸ்டில் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இப்போ வந்து ஒரு குட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது, அதாவது விலை வந்து கூட்டிகிட்டே போகும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கோல்டோட விலை வந்து கூட்டிகிட்டே போகுதா, அப்போ நம்ம அதை நிறைய வாங்கி வச்சிடலாம் இப்பயே. அப்போ வருங்காலத்தில் நம்ம வந்து பணத்தட்டுப்பாடு நம்மளுக்கு வரலாம். பணம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கோல்ட்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ ப்ரைஸ் லோவாகிறப்பே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறதுனா ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட். அடுத்து ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். இப்போ வந்து வார் இல்லைனா எமர்ஜென்சி, இதெல்லாம் லாக்டவுன் பீரியட், அந்த மாதிரி பீரியட்லலாம் குட்ஸோட அதாவது கம்யூனிட்டி வந்து ஷார்ட்டேஜ் ஆகலாம், பற்றாக்குறை ஆகலாம் அப்படின்னு பயந்து போய் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி பதுக்கி வச்சுருப்பாங்க வீட்டில். அதுதான் ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இதோட சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் குவான்டிட்டி டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் அலோன். ப்ரைஸ் மாறுறதுனால டிமாண்டு மாறுதா, அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, பையிங் மோர் அட் லோயர் ப்ரைஸஸ் அண்ட் லெஸ் அட் ஹையர் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுறத நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து குறையுது, A to B மாறுது, ப்ரைஸ் சேமாக இருக்குது, டிமாண்ட் இந்த இடத்துல கூடுது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம OQ1 OP1 இது ரெண்டு தான் ஆக்சுவல் ப்ரைஸ். ஆனால் இந்த இடத்துல பின்னு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, அதனால் இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ், அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு, கூடியிருக்கு, அதுதான் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் therefore a technical term used by the economists to describe the degree of responsiveness of the quantity demanded for the commodity to the change in price. ப்ரைஸ் மாறுறதுனால ஏற்படுற டிமாண்டை வந்து என்ன சொல்கிறாங்க, எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்லுவாங்க. எப்போ அந்த ப்ரைஸோட, அதாவது அந்த கமோடிட்டியோட ப்ரைஸ் ரொம்ப அடிமட்ட அளவு போயிடுச்சுன்னா அது எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்டு கூடும், அந்த இடத்துல தான் எலாசிட்டி, மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது வந்து டைப்ஸ், நாலு டைப்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன, டிமாண்ட் கர்வ் மாறுறது ப்ரைஸை மட்டும் பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா அதே மாதிரி இன்கம்மை பொறுத்து மாறுதுன்னா அது இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதுக்கடுத்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஃபார் ஒன் கமோடிட்டி as a result of small change in the price of another commodity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையிங் சப்ஸ்டியூட்டபிள் குட்ஸு. இப்போ வந்து டீயோட விலை வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டீ வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அதாவது மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் நம்ம குடிப்போம். அந்த இடத்துல நம்ம டீயை தான் குடிக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் we can யூஸ் காஃபி, க்ரீன் டீ, லெமன் டீ, அது மாதிரி நிறைய டீ இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். டீ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அந்த இடத்துல சப்ஸ்டியூட்டபிள் குட்ஸ் நிறையா வருது, அதனால நம்ம எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கிராஸ் ஆகுது, அதுதான் கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். திஸ் இஸ் பையிங் ஒன்லி சப்ஸ்டியூட்டபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அட்வர்டைசிங் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து பொறுத்து மாறி. இப்போ நம்ம நல்ல குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒரு கம்பெனி நல்லாவே குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க கொடுக்குற விளம்பரத்தை வச்சு அது எல்லாருமே வாங்குவாங்க. நம்ம குட்ஸை வந்து ரொம்ப தரமாக, குவாலிட்டியாக, குவான்டிட்டி நல்லா வச்சு நம்ம கொடுப்போம், ஆனால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்மளும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம குட்ஸை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அடுத்து லெவல்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். நிறைய டிகிரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்க டிகிரி EP = இன்ஃபைனைட், அதாவது ப்ரைஸும் டிமாண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல ப்ரைஸும் டிமாண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். இது வந்து ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis. இந்த இடத்துலையுமே மாறாது. இது இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் EP = 0. இந்த இடத்துல வந்து டிமாண்ட் 0
ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ப்ரைஸு இந்த இடத்துல டிமாண்டு, அடுத்த ப்ரைஸு இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் டிமாண்ட் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் மட்டும் கூறிக்கிட்டே போகும். அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டு இபி இஸ் கிரேட்டர் தென் 1 கீழே இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த கர்வ் டிமாண்ட் கர்வ் வந்து கிராஜுவலாக டவுன் ஆகும், அதாவது கிராஜுவலாக நம்ம டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைட்டரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் திஸ் இஸ் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின், ஆரிஜினுக்கு கான்வெக்ஸாக இருக்குது. இந்த இடம் வந்து இபி, அதாவது இந்த டிமாண்ட் கர்வ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா யுனைட்டரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட், ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1. அது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், யுனைட்டரி எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதோட ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த பாக்ஸை வந்து நம்ம எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில டிட்டர்மினன்ட்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கும்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாயிங் வெஜிடபிள்ஸ், அந்த இடத்துல சப்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த இடத்துல நம்ம டிமாண்ட் வந்து கூடலாம் குறையலாம். மோர் எலாஸ்டிக் ஆர் பிகம் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் த கன்சியூமர் இன்கம் ஸ்பெண்ட், கன்சியூமரோட இன்கம் லெவலை பொறுத்து இது வரும். நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமோடிட்டி, இப்போ ஒரு ரா மெட்டீரியலை வச்சு நிறைய இடத்துக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்கை வச்சு நம்ம என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடியூசிங் கர்ட், கீ அண்ட் ஐஸ்கிரீம்ஸ். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்னால் பையிங், இப்போ வந்து நம்ம கார் வாங்குறோம்னா முக்கியமான தேவை என்ன, பெட்ரோல் வந்து லூப்ரிகண்ட் ஆயில் கண்டிப்பாக தேவை. அது கிரீஸ், அதாவது ஸ்மூத் ஃப்ளோவாக இருக்கணும், டயர்ஸ் அதெல்லாம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது லூப்ரிகண்ட் ஆயில். நம்ம இது ரெண்டுமே வாங்கி ஆகணும் இல்லையா. அந்த இடத்துல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மோர் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிட்டர்மினன்ட். அடுத்து டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து மோர் எலாஸ்டிக்காக தான் இருக்கும், ஆனால் ஷார்ட் ரன்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதை மெஷர் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. த பர்சன்டேஜ் மெத்தட், டோட்டல் அவுட்லே மெத்தட், பாயிண்ட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் எலாஸ்டிக் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் மெத்தட் பார்த்துருவோம். பர்சன்டேஜ் மெத்தடுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. குவான்டிட்டி எவ்வளோ அளவு சேஞ்ச் ஆகுதோ அதோட ப்ரைஸோட அளவு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 2 டிவைட் பண்ணோம்னாலே பர்சன்டேஜ் மெத்தட், அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டோட்டல் அவுட்லே மெத்தட் என்ன, டோட்டல் அவுட்லே மெத்தட் என்ன, டோட்டல் ரெவென்யூ, அதாவது டோட்டல் ரெவென்யூனா என்ன, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுருக்கோம், அதோட நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வந்து வச்சு விற்றுருக்கோம், அதாவது எவ்வளோ காஸ்ட்டில் விற்றுருக்கோம், அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது டோட்டல் ரெவென்யூ. அதில் இருந்து காஸ்ட்டை கழிக்கிறது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நம்ம எவ்வளோ ரூபா போட்டு, அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் 8 ருபீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு உட்டன் ஸ்கேல் ப்ரொடியூஸ் பண்ணேன், ஆனால் அதோட காஸ்ட் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் வைப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல வர 2 ரூபா அப்படின்றது ஒரு ப்ராஃபிட். அது வந்து ஒரு எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்டை சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, லோவர் செக்மெண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட்டு. லோவர் செக்மெண்ட்டாக இது ஃபார் இபி இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, இந்த லைனுக்கு கீழே இருக்கிற லோவர் செக்மெண்ட். இந்த இடத்துல வர வேல்யூவும் இந்த இடத்துல வர வேல்யூ ரெண்டையுமே டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் எலாஸ்டிக் மெத்தடுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல. ஃபார் எக்ஸாம்பிள் மோனோபோலி மார்க்கெட்டு, ஒரே ஒரு செல்லராக இருப்பாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இல்லை செல்லர் விற்கிறது தான், அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மாறாது, ஒரே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு இது பயன்படுது. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன், நம்ம எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். குட்ஸை எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம், அதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி மேலே எவ்வளோ தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன். இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து ட்ரேட் ஆஃப் 2 கண்ட்ரிஸ், அது 2 கண்ட்ரியை பொறுத்தது, அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அடுத்து பப்ளிக் ஃபினான்ஸு. பப்ளிக் ஃபினான்ஸ்னால் என்ன, கவர்மெண்ட் புட்டிங் டேக்ஸ் பாலிசிஸ், இம்போசிங் டேக்ஸ் ஆன் கமோடிட்டிஸ், அதுதான் பப்ளிக் ஃபினான்ஸ். அது மூலமாக கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு காசு போதில்ல. நேஷனலைசேஷன், ஒரு குட்ஸை வந்து நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நேஷனலைசேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு, அந்த இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ண ஃபினிஷ்டு குட்ஸை பொறுத்து. அடுத்து நம்ம பார்க்கறது இருக்குது, இதுவரையும் நம்ம பார்த்தது ஆர்டினல் அனாலிசிஸ் ஆர் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். இது வந்து ஆர்டினல் அனாலிசிஸ், இதுவரை நம்ம பார்த்தது கார்டினல், இதுக்கு இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவர் வந்து ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு 2 குட்ஸை கம்பைன் பண்ணி அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். அவரோட
யூசஸ் அதாவது அவரோட தேவைகள் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்றது தான் ஆர்டினல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டினல் அனாலிசிஸோட அசம்ப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இஸ் ரேஷனல் அண்ட் இஸ் எய்ம் இஸ் டு டிரைவ் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது கன்சியூமரோட மெயின் எய்ம் என்ன, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும், அதுதான் அவங்களோட மெயின் எய்ம். அந்த இடத்துல முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆர்டினலுக்கு பதிலாக ஆர்டினல் டைப் பண்ணுறோம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் கார்டினல் சஜஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு அப்படி. அடுத்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் MRTS அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து கன்சியூமர் இஸ் கன்சிஸ்டன்ட் அசம்ப்ஷன் வந்து டிரான்சிவிட்டிக்கும் பயன்படுது, அதாவது மாறிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஆப்பிளும் 20 ஆரஞ்சு கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு ஒரே அளவான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஆப்பிள்ஸ் 15 ஆரஞ்ச், 3 ஆப்பிள்ஸ் 12 ஆரஞ்ச், 4 ஆப்பிள்ஸ் 10 ஆரஞ்ச், 5 ஆப்பிள்ஸ் 9 ஆரஞ்ச், இது ரெண்டையுமே கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ தட் நம்ம இந்த இடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து மெஷர் பண்ண முடியுது ஆர்டினல் அனாலிசிஸில், அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஐசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு, இது வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் ஆல் காம்பினேஷன் ஆஃப் கமோடிட்டிஸ் ஃப்ரம் விச் த கன்சியூமர் டிரைவ் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம மேலேயே பார்த்தோம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு ஆப்பிளும் 20 ஆரஞ்சு சாப்பிட்றது ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். 2 ஆப்பிள் 15 ஆரஞ்சு சாப்பிட்றதும் ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அந்த மாதிரி லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப சேமாகவே இருக்கிறத வச்சு தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கடுத்து இன்டிஃபரன்ஸ் மேப்பு, குரூப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டிஃபரன்ஸ் மேப்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் என்னது, MRTS அதாவது MRSXY இஸ் ஈக்குவல் டு Y மைனஸ் X. இது முக்கியமாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த நெகட்டிவ் சைனை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் MRS இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹேவ் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நெகட்டிவ்லி ஸ்லோப்டாக இருக்கும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் ஆர் ஸ்ட்ரைட். அதுக்கடுத்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் பி கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். அதாவது இந்த இடத்துல கான்வெக்ஸாக இருக்குது, தெரியுதுங்களா, இந்த இடத்துல கான்வெக்ஸாக இருக்குங்க, இந்த இதை தான் சொல்கிறாங்க கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் அப்படின்னு. அதுக்கடுத்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் இன்டர்செக்ட். என்னென்ன இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்வ்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டட் இன்டர்செக்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், IC2 IC1 ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது, அதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வோட ஒரு விதமான ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸோ தட் சாரி. அதுக்கடுத்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் டச் த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஆக்சிஸ். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஆல்வேஸ் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். இது வந்து ஹரிசாண்டல் என்ன வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரெண்டையுமே டச் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கன்சியூமர் ஈக்குலிபிரியம், ப்ரைஸ் லைன் ஆர் பட்ஜெட் லைன், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பட்ஜெட் லைன், இல்லைன்னா அந்த ப்ரைஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸ் லைன் இல்லை பட்ஜெட் லைன் இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட வில் பவர் ஆஃப் பையிங் குட்ஸை தான் அந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணுறோம், அதாவது ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கன்சியூமர் ஈக்குலிபிரியம், எ பாயிண்ட் வேற கன்சியூமர் அடைன்ஸ் மேக்ஸிமம் அதாவது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நோன் அஸ் கன்சியூமர் ஈக்குலிபிரியம். அதுதான் குரூப் ஆஃப் நிறைய இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம கன்சியூமர் ஈக்குலிபிரியமாக டினோட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.